கார்த்திக் மாயா என்ற பேரழகியைச் சந்தித்தான். அவளுடைய அழகு அவளைச் சுற்றியிருந்த ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைத்திருந்தது. அவசர திருமணத்துக்குப் பின் அவர்கள் கார்த்திக்கின் பாழடைந்த மலை வீட்டுக்கு குடிபெயர்ந்தனர். அந்த வீட்டில் எப்போதும் ஒரு அழுகிய பூக்களின் வாடையும் விவரிக்க முடியாத குளிரும் இருந்தது. மாயா வீட்டுக்கு வந்ததிலிருந்து அவள் ஒருபோதும் கண்ணாடியை பார்ப்பதே இல்லை. ஒருநாள் கார்த்திக் மறைவாக கவனித்தபோது மாயாவின் உருவம் கண்ணாடிக்குள் தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு பதிலாக தரையில் ரத்தம் படிந்த நீண்ட நிழல் ஒன்று மட்டும் அசைந்தது. அவனுக்குள் பயம் வேர்விடத் தொடங்கியது. சரியாக ஒருநாள் மாலை 6 மணி ஆனபோது அந்த வீட்டிலிருந்த கடிகாரங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நின்றன. குளிர் அதிகமாகி கார்த்திக் உடம்பே நடுங்கியது. அவன் பூட்டியிருந்த ஒரு பழைய அறையின் கதவை உடைத்து உள்ளே பார்த்தான். அங்கே சிதைந்த எலும்புகளின் நடுவில் 50 வருடங்களுக்கு முந்தைய திருமண புடவை ஒன்று கிடந்தது. அந்த வினாடி அவன் பின்னால் ஒரு மரணக்காற்று வீசியது. மாயா அங்கே நின்றிருந்தாள். ஆனால் அது அவன் மணந்த அழகி அல்ல. அவளுடைய கண்கள் ரத்தம் தேங்கியதைப் போல சிவந்து, அவளுடைய முகம் சதைபற்று நீங்கி எலும்புக்கூடு போல மாறியிருந்தது. வாயில்லாமலேயே அவளுடைய உதடுகள் வளைந்து ஒரு பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தன. அவள் குளிர்ந்த கரகரத்த குரலில், எனக்கு திருமணம் பாதியிலேயே நின்றுவிட்டது கார்த்திக். 6 மணிக்கு நான் கிணற்றில் விழுந்தேன். என்னுடைய ஆசையை முடிக்க நீதான் வந்தாய் என்று சொன்னாள். அவள் உறைந்த விரல்கள் கார்த்திக்கின் கழுத்தை கவ்வின. அவன் கத்த முயன்ற அலறல் அந்த 6 மணியின் மரண குளிரில் அடங்கியது. அடுத்த நாள் அந்த அறைக்குள் சலவை செய்த ஒரு வெற்று ஆடையும் சுவரில் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்தது போல இருந்த கார்த்திக்கின் புகைப்படமும் மட்டுமே இருந்தது. சுவற்றில் யாரோ இரத்தத்தால் 6 என்று பயங்கரமாக எழுதி வைத்திருந்தார்கள்.